ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.13 ஒன்றாவது கணக்கு குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம வழக்கமாக நீக்கல் முறைக்கு எப்படி எழுதுவோம், சான்பாடு 1 2ன்னு வைப்போம். அது மாதிரி நம்ம 1 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். குறுக்கு பெருக்கல் முறையை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு 0ன்னு முடியணும். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேமை இந்த சைடு கொண்டு வந்தால் -12 ஆகும். இந்த இடத்துல நம்ம 0 போடணும். எதுவுமே இல்லை அப்படின்னா 0. 7 இந்த சைடு கொண்டு வந்தால் -7 ஆகுது. அப்போ எதுவுமே இல்லைன்னா 0. இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் முறையில் செய்ய போகிறோம். இது எக்ஸ் டேமு, இது ஒய், இது கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் டேமை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மேலே 1 போட்டுக்கணும் பை இந்த கான்ஸ்டன்ட் டேம் இல்லாத கிழுக்களை மட்டும் எழுதணும். கான்ஸ்டன்ட் டேமை மறைச்சிட்டு இதனுடைய கிழு எழுத போகிறோம். அப்போ 8 5 -3 -2 இதை நம்ம குறுக்கு பெருக்கல் செய்ய போகிறோம். அடுத்ததாக நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் டேமை மறைச்சிட்டு இந்த கிழக்கில் மட்டும் கீழே எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறதுனால எக்ஸை மேலே எழுதி பை இதனுடைய கெழுக்கள் -3 -2 -12 -7. இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் செய்ய போகிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எண்ணிரண்டு 16. மேலிருந்து கீழ் நோக்கி பெருக்கி ஆன்சர் எழுதின பிறகு கீழிருந்து மேல் நோக்கி பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் நம்மளாக போட்டுக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 15. அப்போ மேலிருந்து கீழ் நோக்கி பெருக்கி மைனஸ் போட்டுட்டு கீழிருந்து மேல் நோக்கி பெருக்கணும். அப்போ கீழிருந்து ரிவர்ஸில் பெருக்கும்போது மைனஸ் போட்டு பெருக்கணும். அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்து எக்ஸ் பை மேலிருந்து கீழ் நோக்கி பெருக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 21 மைனஸ் நம்மளாக போடணும் கீழிருந்து மேல் நோக்கி பெருக்கிறதுக்கு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 12 24 1 பை -16. இந்த 2 மைனஸையும் பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 15 ஈக்குவல் டு எக்ஸ் பை 21 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -24. இப்போ குறிகள் வெவ்வேறு இருக்குது. அப்போ கழிக்கணும். 1 பை 16ல் 15 கழிச்சா 1. பிக் நம்பர் சைன் மைனஸ் எக்ஸ் பை குறிகள் வெவ்வேறு இருக்குது. கழிக்கணும். அப்போ கழிச்சா 3. பிக் நம்பர் சைன் மைனஸ். அப்போ -3. அடுத்து 1 1ஆல் வகுத்தா 1 தான். மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ -1 விடையாக வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் நமக்கு தேவை. பை -3 இருக்குது. அப்போ வகுத்தல் -3 இந்த சைடு கொண்டு வரும்போது பெருக்கல் -3 மாறுது. இப்போ வகுத்தலை தான் இங்கிட்டு பெருக்கலாக மாற்றிருக்கிறோம். மைனஸ் எதுவுமே செய்யலை. அப்போ இந்த சைடு எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 3. அப்போ x = 3 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. x = 3. இப்போ நம்ம x = 3 அப்படின்ட்டு சான்பாடு 1ல் பிரதிட போகிறோம். இப்போ நம்ம சான்பாடு 1 எடுத்து எழுதிட்டு x பதிலாக 3 அப்படின்னு பிரதிட்டு இருக்கோம். அப்போ இதை பெருக்க போகிறோம். m3 24 -3y = 12. இப்போ 24 அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது -24 மாறுது. இப்போ குறிகள் வெவ்வேறு இருந்தால் கழிக்கணும். அப்போ 24ல் 12 கழிச்சா 12. பிக் நம்பர் சைன் மைனஸ். அப்போ 12. இப்போ நமக்கு ஒய் தான் தேவை. அப்போ பெருக்கல்ல உள்ள -3 அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது வகுத்தலாம் மாறுது. பை -3. இப்போ நம்ம மைனஸ்க்கு மைனஸ் அடிச்சிடலாம். 1 3 3 2 3 6 3 9 4 12 4.